திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப் பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை நின்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவனருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வில் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. இயேசுவில் இனியவர்களே, இந்த நாளிலே நாம் நமது பங்கின் பாதுகாவலர் இந்த பெர்க்மான் சர்லப்பருடைய விழாவை இந்த லோயலா எலிசியத்தில் வைத்து கொண்டாடுகிறோம். எனவே இந்த வழியிலே அவருடைய பெயரை தாங்கிய பெர்க்மான்ஸ் என்கிற பெயரை தாங்கிய ஒவ்வொருவரையும், குறிப்பாக இந்த இடத்தினுடைய நிறுவனர் நம்முடைய பெர்க்மான்ஸ் அவர்களுக்காகவும் ஒரு குடும்பத்திற்காகவும் சிறப்பாக சுபிப்போம். மேலும் லோயலா எலிசியத்தில் உள்ள திருச்செல்வி ஆலயத்தில் நடைபெறுகிற இந்த ஆகஸ்ட் மாத சிறப்பு திருப்பலியிலே கலந்து கொண்டு ஜெபிக்க வந்திருக்கிற அனைத்து இறை மக்கள் மற்றும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இறையருள் பெற்று நற்சுகத்தோடு வாழவும், இங்கு வந்துள்ள அனைத்து சிறுவர் சிறுமிகள் இறை பக்தியில் வளரவும், அவர்கள் கல்வி சிறக்க, அவர்கள் குடும்பத்தில் நல்ல சுகத்தோடு இருக்கவும், படித்து முடித்த இளையோருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க, அதற்காக அவர்கள் நன்கு முயற்சி எடுக்க, தந்தை மிக்கேல் இருதயம் அவர்களுடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும் மகன் லோயலா வில்லியம் திருமண ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெறவும், இதில் கலந்து கொள்ள வருகின்ற மக்களுக்கு எவ்வித இடையூறு வராமல் திருமண விழா மிகச் சிறப்பாக நடைபெறவும், திருமண வாழ்க்கை இனிமையானதாக அமையவும் திருப்பலியில் ஜெபிக்கிறார்கள். கோவிலூர் திரு எம் மரிய செல்வம் மரிய செல்வி இவர்கள் குடும்பத்திற்கு கடவுள் இதுவரை செய்து வருகிற நன்மைகளுக்கு நன்றியாக மகன் ஜான் டேவிட் ராஜ் உடல் நலத்திற்காக இதய அடைப்பு இறைவனுடைய இரக்கத்தினால் முற்றிலும் நீங்கி முழுமையாக குணமாகிடும்படியாக ஜெபிக்கிறார்கள். மேலும் இந்த வழியிலே சென்னையை சார்ந்த மேரி ஜூலியானா நன்றி திருப்பலியாகவும், சென்னை சார்ந்த திருவாளர் ஜெரால்டு செலின் நன்றி பலியாக, திருச்சியை சார்ந்த திருவாளர் சேவியர் அமலநாதன் நன்றி பலியாகவும், நீதிமன்ற வழக்கில் கடவுள் வெற்றி தரும்படியாகவும், சென்னை சார்ந்த நிர்மலா ஜெயராஜ் நன்றி பலியாக, சென்னை சார்ந்த ஜோஸ்பின் ஜெரி நன்றி பலியாக, சென்னை சார்ந்த பிரியா ஆனந்த் நன்றி பலியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். பலியிலே இவர்களுடைய கருத்துக்களோடு சேர்த்து நாம் நம்முடைய கருத்துக்களுக்காகவும் நம்முடைய தேவைக்காகவும் பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் இனியவர்களே, பாதுகாவலர் பெர்க்மான் சரளப்பருடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய புனிதருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் ஏராளமான பாடங்களை பெற்றுக்கொள்ள முடியும். மிகவும் குறிப்பாக சிறுவருக்காகவும் இளையோருக்காகவும் ஒரு மிகச்சிறந்த முன்னடையாளமாக இருக்கிறார். இள வயதில் ஒருவனால் புனிதனாக மாற முடியவில்லை என்று சொன்னால் எந்த வயதிலும் அது முடியாது. சிறு வயதிலிருந்தே ஒருவர் தன்னை புனித வாழ்க்கைக்கு தயார்படுத்த வேண்டும் என்பதில் மிக முக்கியமான பங்காற்றியவர் நமது பாதுகாவலர். இந்த பலியிலே நாம் பெரும்பாலும் நம்முடைய பிள்ளைகளுக்காக சொல்லியிருக்கோம். எல்லா பெற்றோருடைய வேண்டுதலும் அதுவாகத்தான் இருக்கும். என் பிள்ளையுடைய வாழ்க்கை நல்லா இருக்கட்டும், அவங்க சிறந்தவர்களாக இருக்கட்டும், அவர்கள் நல்லவர்களாக வாழட்டும் என்று. இவர்களே எப்படிப்பட்ட தருணத்திலே புனிதருடைய பாதுகாப்பை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம்.
புனிதர் எப்படி சிறு வயதிலிருந்தே புனித வாழ்க்கைக்கு தன்னை தகுதிப்படுத்தி கொண்டாரோ அதுபோல நம்முடைய பிள்ளைகளும் இள வயதிலிருந்தே புனித வாழ்க்கைக்கு தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளும்படியாக இந்த பலியிலே மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையாலும் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாவுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாவுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக.
இறைவா, எங்கள் வலுவென்மையிலும் அது மீட்பின் வழியில் நாங்கள் நடக்க உம் புனிதர்களின் எடுத்துக்காட்டையும் பாதுகாவலையும் அளித்தீரே. அதனால் புனித பெர்க்மான் சரளப்பனுடைய விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டு வழியாக உம்மிடம் வந்து சேர்வோமாக. உமோடு தூயாவையாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளைக் கொண்டே நான் தீர்ப்பிடுவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1-10, 13 மற்றும் 30-32 முடிய. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்ன பிள்ளைகளின் பல் கூசிற்றாம் என்னும் பழமொழியை இஸ்ரேலின் நாட்டை குறித்து நீங்கள் வழங்குவதன் பொருள் என்ன? என்மேல் ஆணை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இப்பழமொழி இஸ்ரேலில் உங்களிடையே வழங்கப்படாது. உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம். பெற்றோரின் உயிர் என்னுடையது, பிள்ளைகளின் உயிரும் என்னுடையதே. பாவம் செய்யும் உயிரே சாகும். ஒருவன் நேர்மையாளனாய் இருந்து நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் மலைகளின் மேல் உண்ணாமலும் இஸ்ரேல் வீட்டாரின் சிலைகளை நோக்கி தன் கண்களை ஏறெடுக்காமலும் பிறன் மனைவியை கரைபடுத்தாமலும் தீட்டுள்ள பெண்ணை நெருங்காமலும் இருந்தால், அடுத்திருப்பவனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கியவனுக்கு அடைமானத்தை திருப்பிக் கொடுத்து பசித்தவனுக்கு தன் உணவை பகிர்ந்தளித்து ஆடையின்றி இருப்பவனுக்கு ஆடை அணிவித்து இருந்தால், வட்டிக்கு கொடாமலும் கொடுத்ததற்கு அதிகமாய் பெறாமலும் இருந்து தன் கையால் அநீதி செய்யாது விலகி மனிதரிடையே எழும் வழக்குகளுக்கு நீதியுடன் தீர்ப்பளித்தால், என் நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து உண்மையுள்ளவனாக நடந்து கொண்டால் அவன் நீதிமான் ஆவான். அவன் வாழப்போவது உறுதி என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆனால் அவனுக்கு பிறந்த மகன் கட்டுக்கடங்காதவனாயும் இரத்தம் சிந்துபவனாகவும் முன் சொல்லியவற்றில் ஒன்றை பிறருக்கு செய்பவனாகவும் இருந்தால் அவன் வாழமாட்டான். அருவருப்பான இவற்றை எல்லாம் அவன் செய்துள்ளதால் அவன் சாவது உறுதி. அவனது இரத்தப்பழி அவன் மேலேயே இருக்கும். எனவே இஸ்ரேல் வீட்டாரே, ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளை கொண்டே நான் தீர்ப்பிடுவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். மனம் மாறி உங்கள் குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விலகுங்கள். அப்போது தீமை உங்கள் வீழ்ச்சிக்கு காரணமாய் இராது. எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? எவருடைய சாவிலும் நான் இன்பம் காண்பதில்லை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். எனவே மனம் மாறி வாழ்வு பெறுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே, அருள்வாய் அருள்வாய் யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி, அமைதி அமைதி, எங்கும் என்றும் அமைதி, அமைதி அமைதி, எங்கும் என்றும் அமைதி. நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி, அமைதி, தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி, அமைதி, நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி, அமைதி, தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி, அமைதி, அன்பு மொழியை விதைத்திடுவோர் அருளின் பயிரை அறுத்திடுவார், அன்பு மொழியை விதைத்திடுவோர் அருளின் பயிரை அறுத்திடுவார், அமைதி, அமைதி, எங்கும் என்றும் அமைதி, 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 எங்கும் என்றும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே, அருள் உறவை தேடி உரிமைகள் காத்தார் அமைதி, அமைதி, உயிரை மதித்தால் உண்மையில் நிலைத்தால் அமைதி, அமைதி, உறவை தேடி உரிமைகள் காத்தார் அமைதி, அமைதி, உயிரை மதித்தால் உண்மையில் நிலைத்தால் அமைதி, அமைதி, ஓங்கும் வன்முறை ஒழித்திடுவோம், வீங்கும் ஆயுதம் களைந்திடுவோம், ஓங்கும் வன்முறை ஒழித்திடுவோம், வீங்கும் ஆயுதம் களைந்திடுவோம், அமைதி, அமைதி, எங்கும் என்றும் அமைதி, 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 எங்கும் என்றும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா,
தலைவனே அருள்வாய் அருள்வாய் யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி 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 எங்கும் என்றும் அமைதி 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 எங்கும் என்றும் அமைதி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 19ஆம் அதிகாரம், இறைவார்த்தைகள் 13 முதல் 15 முடிய. அக்காலத்தில் சிறுபிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு, சிறுபிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார். அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, பாதுகாவலர் பெர்க்மான் சர்லப்பருடைய அன்பு பிள்ளைகளே, பொதுவாக நமது சமூகத்தில் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற ஒரு பண்பு, ஒரு நல்ல காரியம் நிகழ்ந்தது என்று சொன்னால் அதனுடைய பொறுப்பை நாம் எடுத்துக்கொண்டு, நல்லது அல்லாத ஒரு காரியம் நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால் அதை இன்னொருவர் மீது பழி போடுவது வழக்கமாக இருக்கு. எப்படியோ சிறு பிள்ளையிலிருந்தே இதை நாம் கற்றுக்கொண்டோம் அல்லது நமக்கு கற்பிக்கப்படுகிறது. கீழே விழுந்து விட்டால் அந்த குழந்தையினுடைய அழுகை நிறுத்துவதற்காக என்ன சொல்லுகிறோம்? இதுலையும் இடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும். இல்லை தரை அடிச்சிருச்சா, தரை ரெண்டுமே விதி சரியாயிரும். அல்லது அப்பாவாடி அம்மாவாடி அல்லது தவறு செய்யாத ஒருவரை அடிப்பதன் மூலமாக அந்த குழந்தைக்கு நாம் மகிழ்ச்சியை ஊட்டி அதனுடைய அழுகை நிறுத்தி விடுகிறோம். இல்லது ஏதாவது ஒரு வழியிலே ஒரு குழந்தை தனது பொறுப்பை தான் ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக இன்னொருவர் மீது பழி போட்டுவிட்டு அதில் மகிழ்ச்சி காண்பதும் அல்லது இன்னொருவர் மீது பழி போட்டு கொண்டு தான் தப்பித்துக் கொள்வதையும் சிறு பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுத்து விடுகிறோம். இந்த பண்பு கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி பெரிய பிள்ளைகளாக பெரியவர்களாக நாம் மாறுகிற பொழுது வயது முதிர்ந்தவர்களுக்கு பெரும்பாலும் அந்த பண்பு இருப்பதில்லை. மறுபடியும் அவர்களுக்கு அது தெரியும், எதுக்கு இன்னொருத்தனை போட்டு குறை சொல்கிறது அப்படிங்கிறாங்க. இந்த இடைப்பட்ட நடுத்தர வர்க்கம் வரையே நாம் அழுகிற பொழுது எல்லா காலத்திலும் அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த பொறுப்பை நாம் எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக இன்னொரு மீது போட்டுக்கொண்டு நாம் தப்பித்துக்கொள்ள பார்க்கிறோம். இனி இவர்களே, இந்த பண்பை திருச்சபை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. எப்படி என்று சொன்னால், நாம் திருமுழுக்கு பெறுகிறோம். திருமுழுக்கில் நமக்கு எந்த பாவம் கழுவப்படுகிறது? ஜென்ம பாவம். ஜென்ம பாவம் செய்தது யார்? ஆதாம் ஏவாள். நம்முடைய ஆதி பெற்றோர் செய்த பாவம் தொடர்ந்து நமக்குள் பயணித்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு உணர்வு. இனியவர்களை, இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது, புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்ன
பிள்ளைகளின் பல் கூசிற்றாம் அப்படின்னு ஒரு வழக்கு இருக்கிறது என்று கடவுள் சொல்கிறார். பெற்றோர் செய்த பாவங்கள் பிள்ளைகளுக்கு வந்து சேருகிறது அப்படிங்கிறது தான் அதனுடைய பண்பாக இருக்கிறது, அதாவது அதனுடைய விளக்கமாக இருக்கிறது. ஒருத்தன் செய்கிற தவறுக்கு என்ன சொல்லுவான், அவன் பரம்பரையே அப்படி தான், அல்லது ஒரு ஊர்னா அந்த ஊரே இப்படி தான், அவங்க ஊரில் காலங்காலமாக அதுதான் செஞ்சிட்ருக்கிறாங்க, அவங்கள மாற்ற வர வாய்ப்பு இல்லை. இயேசுக்கே இது நிகழ்ந்தது. இயேசு நல்ல காரியங்கள் செய்கிற பொழுது என்ன சொல்கிறாங்க, நாசரேத்தில் அவர் நாசரேத்திலிருந்து வந்திருக்கிறார், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமா அப்படிங்கிற ஒரு பண்பு. இனி இவர்களை காலம் காலமாக ஒருவர் தவறு செய்கிற இடத்தில் பிறந்து விட்டார் என்று சொன்னால் அவரும் தவறு செய்பவராகத்தான் இருப்பார் என்கிற ஒரு உணர்வு. அப்போ ஆதி பெற்றோரிடமிருந்து வருகிற பாவம் ஒருவருக்காக கடந்து சென்றுகிற பொழுது இப்பொழுது வாழுகிற சமூகத்தில் எந்த விதமான ஒரு குற்ற உணர்வும் இல்லை. நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு வாழ்க்கையில் நல்லதே நடக்கலை, என் வாழ்க்கையில் எல்லாமே தீயதாக நடக்கிறது என்று சொன்னால் அது ஏன் தப்பு கிடையாது, என்னுடைய அப்பா அம்மா செஞ்ச பாவம், முன்னோர் செய்த பாவம். இது நீங்கள் அதிகமாக இந்த இந்து சமயங்களில் இருக்கிறவங்களை பார்த்தாலோ அல்லது இந்து சமயத்தினுடைய எண்ணங்களை நீங்கள் கை கொண்டாலோ இது உங்களுக்கு அதிகமாக பழக்கப்பட்டிருக்கும். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஜோசியம் பார்க்குற ஒரு பழக்கம் இருக்குன்னு வச்சுருங்களேன், இருக்கும், சொல்ல மாட்டோம். அந்த ஜோசியம் பார்க்குற பழக்கம் இருக்கிறதா, நீங்கள் ஜோசியத்தை போன உடனே முதல்ல அவர் என்ன சொல்கிறது, ஒரு தோஷம் இருக்குது, உங்கள் பரம்பரைக்கே ஒரு தோஷம் இருக்கிறது, அது இன்னும் உங்களை விட்டு போகலை, அந்த தோஷம் போகணும்னா நீங்கள் ஒன்று செய்யணும். யாதொருவரும் நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்கள், நீங்கள் குற்றம் செய்திருக்கிறீர்கள், அந்த குற்றத்தை மாற்றிட்டீங்கன்னா சரியாயிரும்னு சொல்ல மாட்டாங்க. நம்மளை யாராவது குறை சொல்லிட்டா நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கிடவும் முடியாது. அதனால் இன்னொருத்தர் மீது பழி போட்டால் அதை நம்ம என்ன செய்கிறோம், வெகு எளிதாக ஏற்றுக்கொள்வோம். நீ எதாவது தப்பு பண்ணியிருப்ப, என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு யோசிச்சு பாரு அப்படின்னு சொன்னால் நாளைக்கு நம்ம நிச்சயம் பண்ணுறோம், அந்த ஜோசியக்கார்ட்ட போக மாட்டோம். அப்போ இனியவர்களே, இன்னொருவர் அல்லது பெற்றோர் முன்னோர்கள் செய்த பாவம் நம்மை ஆட்கொண்டிருக்கிறது என்கிற கருத்து இருக்கிற வரையிலும் நாம் நம்முடைய வழிகளை ஒருபோதும் திருத்திக் கொள்ள முடியாது. இஸ்ரேல் மக்கள் எப்பொழுதுமே தாங்கள் செய்கிற எல்லா தவறுக்கும் தங்களுடைய முன்னோர்களை பழித்துரைத்தார்கள். அவங்க அப்படி பண்ணினாங்க, அவங்க இப்படி செஞ்சிட்டாங்க, அதனால் நாங்கள் தண்டிக்கப்படுறோம், அதனால் நாங்கள் பழித்துரைக்கப்படுகிறோம், அதனால் ஆண்டவர் எங்களை நாடு கடத்தி விட்டார், அதனால் ஆண்டவர் எங்களை சபித்து விட்டார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் கடவுள் என்ன சொல்ல விரும்புகிறார், ஒவ்வொரு மனிதனும் என்ன காரியம் செய்கிறானோ அதன் பொருட்டு அவன் தண்டிக்கப்படுவானே தவிர அவனுடைய முன்னோர்கள் செய்த காரியத்தினால் அல்ல. எனவே தான் கடவுள் இந்த பழமொழியை சொல்லிவிட்டு சொல்கிறார், புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்ன பிள்ளைகளின் பல் கூசிற்றாம் என்கிற பழமொழியை இஸ்ரேல் நாட்டில் இனிமேல் சொல்ல மாட்டார்கள். ஒவ்வொரு மனிதனும் அவனவனுக்குரிய செயல்களுக்கு ஏற்ற வழக்கை ஏற்ற கைமாறை பெற்றுக்கொள்வான். இனி இவர்களை கடவுள் இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? பல நேரங்களில் நான் எனது வாழ்க்கை இப்படி இருப்பதற்கான காரணம் எனது முன்னோர் இன்னொருவர் காரணம் என்று சொல்லிவிட்டு நான் எனக்குரிய தனிப்பட்ட பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டு விடுகிறேன். எனது வாழ்க்கை இப்படி இருப்பதற்கு நான் என்ன செய்திருக்கிறேன் என்று யோசிப்பதை விட இன்னொருத்தர் ஏதாவது பண்ணியிருப்பார், அதனால தான் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற உணர்வு. இந்த எண்ணத்திலிருந்து ஒருவர் விடுபடுகிற பொழுது எனது வாழ்க்கையில் இது நடப்பதற்கு என்ன காரணம்? ஒருவேளை கடவுள் எனக்கு ஆசீர்வதிக்கவில்லை என்று சொன்னால் யார் செய்த பாவம் என்று யோசிப்பதை விட நான் கடவுளோடு சரியான உறவு பாராட்டுகிறேனா, கடவுளுக்கும் எனக்குமான உறவு சரியாக இருக்கிறதா, எனக்கும் கடவுளுக்குமான உறவு சரியில்லை என்று சொன்னால் கடவுள் எனக்கு எப்படி ஆசீர்வாதங்களை கொடுப்பார், அல்லது அந்த ஆசீர்வாதத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்வேன்? இனி இவர்களை இந்த எண்ணத்தை ஒருவர் பெற்றுக்கொள்ளாத போது இன்னொருவருக்கு சொல்லி இன்னொருவருடைய மீது பழி போட்டுக்கொண்டு தாங்கள் தப்பித்து கொண்டே இருப்பார்கள். அதனால் உலகம் ஒருபோதும் மாறிவிடாது. இப்போ நான் நல்ல வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறேன், எல்லாரும் சொல்கிற விஷயம் என்ன, நான் மட்டும் நல்லவனாகி என்ன ஆக போகுது, ஊரே குருடனாக இருக்குது, நான் மட்டும் கண்ணு உள்ளவனாக இருந்தால் யாரும் என்னை ஏற்றுக்கிட மாட்டாங்க, நானும் குருடனாக இருந்துட்டு போகிறேன். ஊரில் இருக்க எல்லாரும் அநியாயம் பண்ணும்போது நான் மட்டும் எதுக்கு நல்லது பண்ணணும், அல்லது நான் ஒருத்தன் நல்லது பண்ணதுனால உலகம் திருந்திருமா என்று எண்ணுகிறோம். கடவுள் இந்த இடத்தில் சொல்லுகிறார், உன்னை சுற்றிலும் எல்லாமே இருளாக இருக்கட்டும், நீங்கள் ஒரே ஒரு மெழுகுதிரி ஏற்றுங்கள், உங்களை சுற்றி இருக்கிற பகுதிகள் தூய்மையாகும், ஒளியாகும். ஒரு மெழுகுதிரி அதனால் எவ்வளவு தூரம் வெளிச்சமாக்க முடியுமோ அது செய்யும். அப்படி என்றால் ஒருவன் நல்லவனாவதால் அவனை சுற்றி இருக்கிற ஒரு சில இடங்களில் தூய்மை இருக்கும் என்று சொன்னால், நன்மை விளையும் என்று சொன்னால் அதை செய்ய தயாராகுவோம். அதை விடுத்து இன்னொருவர் மீது வழிபட்டு கொண்டு மற்றொருவர் மீது வழிபட்டு கொண்டு தானும் அதே பாவத்தில் வாழ்ந்து விடுவது முறையல்ல என்பதை கடவுள் சொல்லித் தருகிறார். இனி இவர்களை இந்த பண்புகளை நம் பிள்ளைகளுக்கு திணித்து விடக்கூடாது என்கிற எண்ணம் இருப்பதனால் தான் நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம், சிறு பிள்ளைகளை இயேசு ஆசீர்வதிக்கிறார். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க கொண்டு வருகிற பொழுது சீடர்கள் ஏன் அவர்களை தடுக்கிறார்கள்? நம்ம யூதர்களுடைய பின்னணியில் பார்க்கிற பொழுது ஏறத்தாழ 12 வயது வரை இருக்கிற பிள்ளைகள்
கடவுளுக்கு உகந்தவர்கள் அல்ல, அவர்கள் தீய ஆவிகள் என்கிற எண்ணம் உண்டு. சிறு பிள்ளைகளையும் பெண்களையும் அவர்கள் ஒருபோல தான் கருதினார்கள். 12 வயதிற்கு அடுத்ததாக அவர்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், அவர்கள் படிக்கிறார்கள், அவர்கள் சட்டத்தை கற்றுக்கொள்கிறார்கள். எவன் ஒருவன் சட்டத்தை கற்றுக்கொள்ள தொடங்குகிறானோ அப்பொழுது அவன் தீயாவினுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்படுகிறான். அதுவரையிலும் அவன் தீயாவினுடைய கட்டுக்குள் இருக்கிறான் என்கிற எண்ணம் அவர்களிடம் இருந்தது. அதனால் தான் இயேசு கிறிஸ்து வழக்கந்தோறும் ஆலயத்திற்கு சென்றிருந்தாலும் 12வது வயதில் அவர் ஆலயத்திற்கு போவதைத்தான் விவிலியம் குறிப்பில் காட்டுகிறது. அப்போ சின்ன பிள்ளைங்கன்னா 12 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளை இயேசுவிடம் கொண்டு வருகிற பொழுது அவர்கள் தீய ஆவிகள் அதனால் கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லி சீடர்கள் தடுக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இல்லை, இந்த வன்மத்தை நாம் குழந்தைகளுக்கு விதைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அவர்களுக்கு ஆசீர்வாதம் மட்டும் கொடுக்கவில்லை, அவர்களை அரவணைத்து ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் எனக்குரியவர்கள், உங்களை தீயவர்கள் பாவிகள் என்று சமூகம் சொல்லலாம், ஆனால் நான் சொல்லவில்லை, உங்களை நான் அரவணைத்துக் கொள்கிறேன். இனி இவர்களே இந்த பண்பை இயேசு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். சிறு வயதிலே இன்னொருவர் மீது பழி போட்டுக் கொண்டு தப்பித்து விடுவதல்ல, மாறாக தப்பு இருக்கிறவரையும் நீங்கள் அரவணைத்துக் கொள்ளுங்கள், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்கிறார். சிறு வயதிலேயே ஒருவருக்கு அதை கற்றுக் கொடுக்க கடவுள் விரும்புகிறார், கற்றுக் கொடுக்கிறார். இனி இவர்களை இந்த பண்பை நம்முடைய பாதுகாவலர் பெர்க்மான் சரளப்பரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை அதுதான், செய்வன திருந்தச்சி. எப்படி அதை செய்வது? சிறு வயதிலிருந்தே கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே தான் அவர் சொல்லுவார், சிறு வயதில் ஒருவன் புனிதனாகாவிட்டால் வேறு எந்த வயதிலும் ஆக முடியாது. ஒரு அழகான பழமொழி உண்டு, அல்லது வழக்கு சொல் உண்டு, 5இல் விளையாதது 50இலும் விளையாது, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். எனவே சிறு வயதிலிருந்தே ஒருவருக்கு, ஒரு குழந்தைக்கு நல்ல பண்புகள் கற்றுக் கொடுக்கப்பட்டு உனது வாழ்க்கைக்கு நீ தான் பொறுப்பு. உன் வாழ்க்கையில் சோகமோ உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமோ மகிழ்ச்சியோ நேரும் என்று சொன்னால் உன்னுடைய செயல்பாடுகள் தான் அதற்கு பொறுப்பு என்று சொல்லி தனி மனிதனுடைய பொறுப்பை ஒரு குழந்தைக்கு நாம் கற்றுக் கொடுப்போம் என்று சொன்னால் அது சமூகத்தில் வளர்கிற பொழுது மற்றொருவர் எப்படி இருக்கிறாரோ பரவாயில்லை, இந்த சமூகத்தில் நான் நல்லவனாக இருப்பேன், நான் என்னால் முடிந்தவரை நன்மையான காரியங்களை செய்துவிட்டே போவேன் என்கிற எண்ணத்தை பெற்றுக்கொள்ளும். மாறாக ஒரு தவறு செய்கிற பொழுது இன்னொருவர் மீது, இன்னொரு பொருள் மீது, இன்னொரு மனிதர் மீது பழி போட்டு அந்த குழந்தையை நாம் சிறு வயதிலே தப்பிக்க விடுவோம் என்று சொன்னால் அந்த குழந்தை பெரு வயதில் வளர்கிற பொழுது எல்லாருமே நான் இருந்துட்டு போகிறேன் என்று சொல்லி இயல்பான வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விடும். அது சமூகத்திற்கும் கேடு, அந்த குழந்தைக்கும் கேடு. இனி இவர்களே, கடவுள் இந்த நாளில் வாசகத்தின் மூலமாகவும் நம்முடைய பாதுகாவலர் பெர்க்மான் சரளப்பர் மூலமாகவும் நமக்கு சொல்லித் தருகிற பாடம், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். யார் ஒருவர் எனது வாழ்க்கைக்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்று முன் வரவில்லையோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் மகிழ்ச்சி நேர்ந்து விடுவதில்லை. நாம் ஏதாவது ஒரு இடத்திற்கு வேலைக்கு போவோம் என்று சொன்னால் அந்த வேலைக்கு என்னிடம் என்ன அறிவு இருக்கிறதோ அதை வைத்து நான் முயற்சி செய்வேன், நன்று உழைப்பேன் என்று யோசிப்பதை விட அந்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஓனர் எப்படி, முதலாளி எப்படி, மேனேஜர் எப்படின்னு சொல்லி அங்கே ஏற்கனவே வேலை பார்க்குறவங்கள்ட்ட என்ன செய்வோம், விசாரிச்சுட்டு போவோம். ஒரு கல்வி நிறுவனத்திற்கு போவோம் என்று சொன்னால் அந்த கல்வி நிறுவனத்தில் படிக்க போகிறது என்னுடைய குழந்தை, அந்த பள்ளிக்கூடம் எப்படி இருந்தால் என்ன, நீ நல்லா படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதை விட இந்த பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடமா இல்லையா, மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பித்து விடுகிறோம். எந்த ஒரு மனிதராக இருந்தாலும், எந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் சரி, இன்னொருவரை பற்றி இன்னொருவரை விசாரித்து விட்டு நம்ம ஆள ஆரம்பித்து விடுகிறோம். நமக்கான தனிப்பட்ட அனுபவத்தையோ தனிப்பட்ட உறவையோ நம்ம ஏற்படுத்தி கொள்வதே இல்லை. அதனால் ஒரு வேளை பின்னாடி பிரச்சனை வரும்னா, எனக்கு அன்னைக்கே தெரியும் உங்களை பற்றி, எனக்கு அன்னைக்கே தெரியும் இந்த நிறுவனத்தை பற்றி, எனக்கு அன்னைக்கே தெரியும் இதை கல்வி கூட்டத்தை பற்றி என்று சொல்லி மற்றவர் மீது பழி போட்டு கொண்டு எனது பாதையில் நான் சரியாக இல்லை என்பதை மறைத்து விடுகிறேன். அந்த தவறை செய்யாமல் எனக்கான தனி மனித பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கை அருமையானதாகவும் இந்த சமூக வாழ்க்கை அழகானதாகவும் மாறும். அதற்கான வரத்தை தொடர்ந்து பலியிலே மன்றாடுவோம். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல்
நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சிந்தனை சொல் செயல் திறன் அனைத்தும் மனம் உள்ளெழும் ஆசைகள் ஒவ்வொன்றும். சிந்தனை சொல் செயல் திறன் அனைத்தும் மனம் உள்ளெழும் ஆசைகள் ஒவ்வொன்றும். ஒரு துளி நீராய் கலக்கின்றேன், அதை பயனுள்ள பலியாய் மாற்றிடுவாய். ஒரு துளி நீராய் கலக்கின்றேன், அதை பயனுள்ள பலியாய் மாற்றிடுவாய். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரிகளை உங்களுடையதுமான பழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெரும் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தனது திறனுக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, புனிதரும் எங்கள் பாதுகாவலருமான புனித பெர்க்மான் சரளப்பருடைய நினைவு கொண்டாட்டத்தில் காணிக்கைகளை ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். நம்பிக்கையாளருக்கு அமைதி ஒற்றுமையாகிய கொடைகளை தாராளமாய் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பெர்க்மான் சரளப்பருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றேன். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதுதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான் படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இனியவர்களே, பலிபீடத்தில் நாம் ஒப்பு கொடுத்த காணிக்கைகளை தூய ஆவியார் புனிதப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நற்கருணை மன்றாட்டிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். தூய ஆவியானவர் இறங்கி வருகிற இந்த வேளையிலே பலிபீடத்தில் இருக்கிற காணிக்கைகளை மட்டுமல்லாமல் நம்மையும் அவர் புனிதப்படுத்தும்படியாக ஜெபிப்போம். தூய ஆவியாருடைய இறங்குதல், தூய ஆவியாருடைய அபிஷேகம்
தூய ஆவியானுடைய ஆற்றல் செய்வாடுதல் நமக்குள்ளும் நிகழும்படியாக தூய ஆவியார் வழியாக கடவுள் இன்னும் சிறப்பாக நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடு. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களினால் எம்மையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் எம்மையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே நாங்கள் எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவர் தாமே இந்த பலி பொருள்களோடு நம்மையும் புனிதமாக்குவாராக. இந்த அப்பத்தையும் ரசத்தையும் இயேசுவினுடைய உடலாக இரத்தமாக மாற்றுவது போல நமது வாழ்க்கையும் புனிதமானதாக, ஆண்டவருக்கு உகந்ததாக, நாம் விரும்பத்தக்கதாக மாற்றும்படியாக இந்த பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமை இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் பேரல் திரு மோட்சராஜன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித பெர்க்மான் சருளப்பர், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு
கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, உள்ளத்திலிருந்தவர் நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், என் ஆன்மா குணமடையும். உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன், தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழ்வேன், ஒருபோதும்
பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நீ தேடுமான் போல தேடி வந்தேன். நீ இன்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். நீ தேடுமான் போல தேடி வந்தேன். நீ இன்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என் இயேசு நீயே என்னுள்ளம் நின்றாய். நிதம் என் பாதை முன்னே நீதானே சென்றாய். உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய். என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய். என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன். தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். பணிவான மாலை வணக்கம். இன்றைய இந்த மாத திருவிழா பூசையாக புனித பெர்க்மான் செல்லப்பர் பூசையை வைத்து நல்லதொரு மறையுரையும் தந்த நமது பாசமிகு பங்கு தந்தையவர்களுக்கு நான் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த பூசைக்கு வருகை தந்த பக்கத்து ஊர் மக்கள் வழக்கம் போல் வருகின்ற மக்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றையிலிருந்து திருப்பலிக்கு வருகின்ற பையன்கள் 7 பூசைக்கு கட்டாயம் வந்தால்தான் 50% பணம் தரப்படும். குறைந்தது 4 மாதமாவது வர வேண்டும். நான் 1 மாதம் வந்தேன், 2 மாதம் வந்தேன், 3 மாதம் வந்தோம்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. பூசைக்கு உதவிக்கு வரக்கூடிய பையன்கள் 13 பூசைக்கு வர வேண்டும்.
அவளுக்கு நல்ல முறையில் போன மாதம் விஞ்ஞாசியா திருவிழாவின் போது அவளுக்கு செய்தோம். அதேபோல் அடுத்த ஆண்டு செய்யப்படும். நீங்கள் 13 மாதமும் இங்கே பூசைக்கு உதவி செய்ய கட்டாயம் வர வேண்டும். இந்த பூசைக்கு பாடகர் குழுவை வழி நடத்திய நம்ம பாசமிகு ஆசிரியர் திரு ராஜ், சிறுவில்லிபுத்தூர் ராஜ் அவர்களுக்கு நன்றி. அவர்களோடு படித்த நம்ம ஊர் பிள்ளைகளுக்கும் நன்றி. அடுத்த மாதம் திருவிழா பூசை, திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட திருவிழா 21/9/25 ஞாயிற்றுக்கிழமை மாலை நமது பேராயர் அந்தோணிச்சாமி ஆண்டகை அவர் தலைமையில் நடைபெறும். 6 மணிக்கு தேர்ப்பவனி நடைபெறும். 7 மணிக்கு பெருவிழா கூட்டு திருப்பலி நடைபெறும். அவர்களோடு நமது மறைமாவட்ட பரிபாலகர் தந்தை மோட்சராஜன் அவர்களும் கலந்து கொள்வார்கள். இந்த வருட சிறப்பாக ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு வளர்ச்சி பணியை நோக்கி செய்து கொண்டிருக்கிறேன். இந்த வருடம் 4 நற்செய்தியாளர்களுடைய சுருவங்கள், 6 அடி உயரமுள்ள 4 நற்செய்தியாளர் சுருவங்கள் 2 இடத்துலையும், மேற்கே உள்ள திருப்பாடுகளின் ஆலயத்திலும் இங்கே இருக்கக்கூடிய திருச்சிலுவை ஆலயத்திலும் ஆயர் அவர்களால் புனிதம் செய்யப்படும். இதை சிறப்பிக்கும் வகையில் இந்த ஆண்டு தேர்ப்பவனியானது நமது கல்வாரி அமைப்புடன் கூடிய அமைப்பும், அதன் பக்கத்தில் வலது பக்கம் 2 பக்கம் 2 நற்செய்தியாளர்கள், மற்ற 4 நற்செய்தியாளர்களும், முன்னால் வியாழ மாதாவை குறிக்கும் வகையில் வியாழ மாதா சிறுவோம், வியாழ மாதா வழிநடத்த அந்த 1 மணி நேரம் தேர்ப்பவனி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எங்களுடைய பப்ளிகேஷன் சார்பாக தந்தை அவளிடம் நான் பணிவோடு ஏற்கனவே கேட்டு இருக்கிறேன். அவர்களும் நான் நல்ல முறையில் ஒத்துழைப்பு தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் ஃபாதர். அதற்கு முந்தைய நாள் திருவிழாவுக்கு திருச்சியில் உயர்த்தப்பட்ட அடுத்த மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை குருசுமலை கோவிலில் வைத்து மருத்துவ பரிசோதனை முகாம் நடத்தலாம் என்று நாங்கள் நினைத்திருக்கிறோம். ஏனென்றால் எனது மகன் படித்து முடித்து வருகிறான். ஒரு மாதா கோயிலில் சன்னிதானத்தில் என்ன செய்வோம், ஒரு மருத்துவ பரிசோதனை முகாம் நடத்தி அதற்கு பிறகு ப்ராக்டிஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் எங்களிடம் இருக்கிறது. அதற்கு அதில் பல், கண், பொது மருத்துவம் ஆகிய மருத்துவங்களுக்கும் பரிசோதிக்கப்படும். முடிந்த அளவில் அதற்கு மாத்திரைகளும் மருந்துகளும் கொடுக்கப்படும். இதற்கு விரும்பியவர்கள் அன்றைக்கு வரலாம். அது திருவிழாவுக்கு முந்தின நாள் சனிக்கிழமை காலையில் இங்கே வைக்கலாம் என்றால் திருவிழா வேலைகள் நடந்து கொண்டு இருக்கும். அதனால் இங்கே திருவிழா வேலைகள் அங்கங்கே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் இங்கே முடியாது. அதனால் அங்கே கொஞ்சம் அமைதியாக வைத்திடலாம். ஞாயிற்றுக்கிழமைக்குன்னா காலையில் அங்கே பூசை இருக்குது, அதுவும் கொஞ்சம் இடையூறாக இருக்கும். பூசைக்கு இடையூறாக இருக்கும். அதனால் பூசை இல்லாத அதுக்கு முந்திய நாள் நடத்தலாம் என்று இருக்கிறேன். வருகிற சனிக்கிழமை 23ஆம் தேதி எனது மகனுடைய லோயலா வில்லியத்தினுடைய திருமணம். ஏற்கனவே பக்கத்து ஊர்கள் வேலாயுதம் எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. ஏறக்குறைய மேற்றாசனத்தில் இருந்தே நிறைய ஊர்களிலிருந்து அட்லீஸ்ட் ஒரு 2 பேராவது வருவாங்க. ஏறக்குறைய 11,000 பேர் வருவதாக உள்ளது. அவ்வளோ பேர்களுக்கு நாங்கள் விருந்து கொடுக்க வேண்டும். ஏறத்தாழ 70 தந்தைகளுக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறேன். குறைந்த 60 பேராவது வருவார்கள். அதனால் பெரிய கூட்டம் இருக்கும். அது கடவுள் நிச்சயம் பெர்க்மான் செல்லப்பர் துணையோடு அது நல்ல முறை நடந்து முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. குருசுமலை மாதா கூடையே நிற்பார்கள் என்ற நன்மையும் எனக்கு ஆழமாக இருக்கிறது. அதனால் உங்களை நான் எல்லோரும் அன்போடு அழைக்கிறேன். சரியாக 5 மணிக்கு பூசை ஆரம்பித்துவிடும். நீங்கள் 3 மணிக்கு அங்கே வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு சிற்றுண்டி தரப்படும். அதனால் நீங்கள் அங்கே 3 மணிக்கு வந்துட்டீங்கன்னா காஃபி ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே என்ன செய்யலாம், 4:30க்கு 4:10க்கெல்லாம் கல்யாண கோயிலுக்கு புறப்பட ஆரம்பித்து விடுவோம். பிறகு நைட்டு 11 மணி ஆகும். இங்கேருந்து வரக்கூடியவர்கள் யாருமே பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன், யாருமே மணமகனை பார்த்து பணம் செய்யக்கூடாது, மேடை ஏறக்கூடாது. நீங்கள் வருகிறீர்கள், பூசையில் பங்கு பெறுகிறீர்கள், சாப்பிடுகின்றீர்கள். அங்கே நடக்கக்கூடிய இசை கச்சேரி
இந்தியாவிலே புகழ்பெற்றது. பெரிய பாம்பேயில் என்னது அம்பானின்னா இந்தியாவில் 1வது 2வது பணக்காரர். அவர்கள் மகன் கல்யாணத்துக்கு வாசித்த இசைக்குழு வருகிறது. பாட்டு படிக்க மாட்டார்கள். அதனால் அதை நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். அங்கங்கே கூட்டங்கள் இருந்தாலும் நிறைய டிவியில் வைத்திருப்போம். நீங்கள் அங்கே என்ன செய்யலாம், கண்டுகளிக்கலாம். அதை பார்த்துட்டு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பத்திரமாக என்ன செய்யலாம், வீடு வந்து சேரலாம். ரொம்ப அவசரப்பட்டு வரணும்னு கிடையாது. ஆனால் என்னுடைய வேண்டுகோள், நீங்கள் என்ன வேண்டாம், மேடை ஏற வேண்டாம். பூசைக்கு வாரீங்க, சாப்பிடுதீங்க, இருந்து பார்க்குறீங்க. இல்லைன்னா என்ன செய்யலாம், பந்தலில் கூட்டமாக இருந்தால் க்ரௌண்டில் உட்காரதுக்கு டிவியில் பெரிய டிவி வச்சுருப்போம். நீங்கள் அங்கேருந்து பார்த்துட்டு அப்படியே சந்தோஷமாக திரும்பலாம். எனவே உங்களை நான் எல்லோரையும் பணிவோடு இந்த திருமணத்துக்கு நாங்கள் உங்களை அழைக்கிறோம். அதைவிட நான் ஆயரிடமே சொன்னேன், நாங்கள் எவ்வளவு திருமணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதேபோல் திருப்பலிக்கும் அவ்வளோ முக்கியம் கொடுக்குறோம் ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். எவ்வளவு இருக்கோ அதே தான் திருப்பலிக்கு முக்கியத்துவம். அப்படி தான் இருக்கணும் பெர்க்மான்ஸ் அப்படின்னு சொன்னார். அதனால் நீங்கள் அதையும் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதனால் உங்களை பணிவோடு நான் சொல்கிறேன். தந்தையவர்களையும் என்னுடைய சார்பாகவும் நான் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நம்ம திருச்சிலுவை கன்னியர்களையும் நான் அழைக்கிறேன். அதனால் எல்லோரும் நான் அடுத்த வாரம் சனிக்கிழமை அங்கே பார்ப்போம் என்று கூறி இந்த அருமையான பூசைக்கு நன்றி கூறுகிறேன். அடுத்த பூசையே பெருவிழா பூசையாக இருக்கும். நன்றி. ஆண்டவரே, புனித பெர்க்மான் சரளப்பருடைய விழாவை நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்கள் மனங்களையும் இதயங்களையும் புனிதப்படுத்துவதாக. அதனால் நாங்கள் உம்முடைய இறை இயல்பில் பங்கு பெற தகுதியுள்ளோர் ஆபமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. இந்த சிந்தனை சொல் அனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்த உடல் பொருளாவி முற்றும், எந்த உடல் பொருளாவி முற்றும், உன் துகள் அதிவிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. மிக பரிசுத்தமான சேசுந்தர் இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் மிக சுவாமி. பரிசுத்தமான சேசுந்தர் இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. மிக பரிசுத்தமான சேசுந்தர் இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். இந்த ஒரு ஆளுக்கு நன்றி சொல்லலை, கண்ணாடி இல்லாதனால எழுதி வச்சது கண்ணுக்கு தெரியல. என்ன அப்படின்னா திருச்சியிலேருந்து வந்திருக்கிறாங்க. பூசைக்கு 6 பூசைக்கு கொடுத்தார்கள். அவர்கள் குருசுமலை கோயிலுக்கு வந்தவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். சார், உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி. முடிந்தால் அடுத்த மாதம் திருவிழாவுக்கு வாருங்கள். நன்றி. எல்லோருக்கும் உணவு இங்கே இருக்குது. வழக்கம் போல சாப்பிட்டு விட்டு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன்.